தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்துடைய இந்த வெள்ளிக்கிழமையிலே, அதுவும் இன்றைய நாளிலே 21ஆம் நாளாகிய இன்று தாயாம் திரு அவை புனித டேமியன் பீட்டர் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் 10ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவராக தன் வாழ்நாளிலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இறையன்புக்கு சான்று பகர்ந்திருக்கின்றார். தன் திரு வயதிலேயே பெற்றோரை இழந்தவராக தன் வாழ்நாளிலே துறவர அந்த மடத்திலே வாழ்ந்து நல்ல அருமையான ஒரு குருவாக, ஆயராக 11ஆம் நூற்றாண்டிலே திருச்சபைக்கு பல பணிகளை இவர் ஆற்றியிருக்கின்றார். துறவர அந்த சந்நியாச மடத்தில் இருக்கின்ற பல்வேறு தவறுகளை சுட்டி காட்டி அங்கே இருக்கின்ற அனைத்து சந்நியாசிகளுக்கும் துறவர வாழ்வினுடைய நெறியை அவர் பின்பற்றி வாழ்வதற்கு நல்ல அறிவுரைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய அந்த 10-11 நூற்றாண்டிலே துறவர மடத்தினுடைய வாழ்வுக்கு பல புத்தகங்களை இவர் எழுதியிருக்கின்றார். புனித டேமியன் பீட்டர் இவர் எப்பொழுதுமே தன் வாழ்விலே எளிமையுள்ளவராக வாழ்ந்திருக்கின்றார். இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் தன் வாழ்நாளிலே சான்று பகர்ந்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் தொடக்க நூலிலிருந்து நமக்கு படைப்பை பற்றி நமக்கு அருமையாக குறிப்பிடுகின்றார். இயற்கையின் படைப்பு மனிதனை படைத்தும் தன் வாழ்நாளிலே அவன் தன்னுடைய இந்த பாபேல் கோபுரத்தை தன்னுடைய அகந்தையினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த பாபேல் கோபுரத்தை அவன் எழுப்பி அதன் வழியாக கடவுளுடைய ஒரு நிந்தைக்கு ஆளாக்கப்படுகின்றான். எங்கு அகந்தை இருக்கிறதோ அங்கு சுயநலம் அதிகரிக்கிறது. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு ஒரு பிறநலத்தை நோக்கிய ஒரு வாழ்வு இருக்கின்றது. அகந்தை தன்னிலே ஒரு மனிதனை ஒரு அடிமையாக்குகின்றது. ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இருமாப்பிலும் அவன் வாழ்வதற்கும் தன்னையே அவன் ஒரு தன்னுடைய பெயரை எப்பொழுது அவன் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கின்றானோ அன்றெல்லாம் வாழ்வில் அழிவை சந்திக்கின்றான். ஆக தான் தனது என்று சொல்லுகிற பொழுது அங்கு அன்பினுடைய ஒரு நிறைவு இருக்காது, அன்பினுடைய ஒரு முழுமை இருக்காது. ஆக இயேசுடைய அன்பிலே நாம் பார்க்கிறோம். இந்த அகாப்பே தன்னையே பிறர் வாழ்வு வருவதற்காக தன்னை கொடுத்தார். அதைத்தான் நச்சிதரை பார்க்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் என்ன பயன்? இயேசுவை தோற்றுவித்த புனித லோயலா இன்னாசியார் இந்த இறை வார்த்தையை படித்த பிறகு தன் வாழ்நாளிலே இறை அருளால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய பணியை அவர் செய்ய தொடங்கினார். ஆக நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அகந்தையிலும் ஆணவத்திலும் இருமாப்பிலும் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் செய்வதுதான் சரி என்று இன்றைக்கு உலகப் போக்கலான இந்த வாழ்விலிருந்து நாம் விடுபட்டு இயேசுவே எனக்கு அருள் வாழ்வு, இயேசுவே ஒரு பிற நலத்தினுடைய ஒரு உச்சம், இயேசுவே தற்கையெழுப்பினுடைய உச்சம் என்பதை என் வாழ்நாளை அறிந்து இந்த நாள் முழுமையாய் இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவருக்கு குடும்பங்களையெல்லாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் எப்பொழுதுமே இறையன்புக்கு சான்று பகர தன்னையே மற்றவருடைய வாழ்வுக்காக அவர் தன்னையே கொடுத்தார். அவர் தனக்காக வாழவில்லை, பிறருடைய வாழ்வு மேம்படுவதற்காக, பிறர் நலனை அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக, அன்புள்ளவராக இந்த மக்கள் எல்லாம் ஆயினெல்லாம் ஆடுகள் போல இருக்கார் என்று இயேசு பரிவு கொண்டார். அப்போ அந்த இயேசுடைய அந்த அன்பிலே நாமும் ஒவ்வொரு நாளும் நாம் அருள் பெற, இயேசுடைய அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர இந்த நாளிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த இயற்கைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவருடைய அன்பும் பரிவும் இரக்கமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளில் ஆட்கொள்ளும்படியாக இடத்துல வேண்டுகிறோம். இந்த நாளிலே இதோ நீ எங்களுக்கு கொல்லப்பட்ட அந்த செய்தி இதோ அகந்தையினுடைய செயல்பாடாக நாங்கள் அல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே அன்புக்கு அடிமைகளாக இருக்க, அன்பே உங்கள் வாழ்விலே ஆணிவேரும் அடித்தளமாக இருக்கட்டும் என்ற பவுலுடைய வார்த்தைக்கு நாங்கள்
நாங்கள் அன்பிலே நிறைவற்ற மக்களாக என்னோடுமே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே இந்த கிறிஸ்துடைய அன்பை நாங்கள் சான்று பகர, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்ற நம்முடைய வார்த்தைகளை புனித டேமியன் பீட்டர் தன் வாழ்நாளிலே குருவாக ஆயராக சிறப்பான வகையில பணி செய்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்விலும் நாங்கள் எங்களையே பிறருக்கு கையளிக்க கொடுக்க, எங்களுடைய வாழ்விலே சுயநலத்தை நாங்கள் வெறுத்து எப்பொழுதுமே பிற நலத்திலும் பிறர் அன்புக்கு நாங்கள் என்றுமே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக எப்பொழுதும் உடைய அன்பை பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி குறிப்பாக குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் தான் செய்வதுதான் சரி, தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணப்போக்கில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீதாமே மாற்றி பிற நலத்திலும் குடும்பத்திலே பெற்றோருக்கும் இன்னும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னால் ஒரு அன்போடும் உறவோடும் ஒற்றுமையோடும் வாழக்கூடிய நல்ல பண்பை, பொறுமையை, பரிவை, இரக்கத்தை நாளை நீர் பொழியும்படியாக குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகள், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், குடும்பத்தில் இருக்கின்ற போராட்டங்கள், சத்துருக்களுடைய தொல்லைகள் முற்றிலுமாக இந்த வெள்ளிக்கிழமையிலே திரையிற ராஜா, அன்பின் ராஜா, இரக்கத்தின் ராஜா, கருணையின் ராஜா ஒவ்வொருவரையுமே அன்போடு அரவணைக்க, பாவத்திலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளை மீண்டுமாய் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவராக, சர்வ வல்லவராக இருந்து எல்லாருக்கும் மீட்பராக இரட்சகராக இருந்து வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.